அன்பினர்களே, அமெரிக்காவின் ஒரு உள்ளக செய்தி ஒன்று இன்று உலகம் முழுவதும் ஒரு செய்தியாக பரவிக் கொண்டிருக்கின்றது. செய்தி என்னவென்றால், ஒரு உள்நாட்டு கலவரத்தை அடக்குவதற்காக அமெரிக்கா தன்னுடைய ஒரு ட்வின் சிட்டி ஒன்று, ஒரு 1500 படைகளை மேலதிகமாக ஏற்கனவே அனுப்பியிருந்த போதிலும் இன்று வியாழக்கிழமை மேலும் துருப்புக்களை அனுப்புவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார் ராம்சி ஜி. எங்கே அது? அமெரிக்காவில் ட்வின் சிட்டி என்று சொல்லப்படுகின்ற அப்பர் மிட்வெஸ்டர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸ், எஸ்பெஷலி மின்னேஸ்டா, forming the twin city அது metropolitan area with neighbor St. Paul's. அதாவது மின்னபோலிஸ் என்ற சிட்டி தான் சொல்றாங்க. இந்த சிட்டிக்குள்ள ஒரு உள்நாட்டு கலவரம் இந்த குடியிருப்பாளர்களுக்கும் ஐஸ் என்ற போலீஸ் ஒன்று இருக்கு இல்லையா, மிகவும் மோசமான போலீஸா மாறிக்கார்கள். நம்ம ஊர்ல சொல்ல போனா எஸ்டேப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மோசமான போலீஸ் ஒன்று சொல்லலாம். உள்நாட்டு போர் ஊகங்களுக்கு மத்தியில் மினியாபோலிஸில் சாத்தியமான படையெடுப்புக்கு அமெரிக்க ராணுவம் தயாராக இருக்க வேண்டும் என்று இன்று வியாழக்கிழமை உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் குடியேற்ற அமலாக்க நடவடிக்கைகளுக்கு எதிரான போராட்டங்களுக்கு மத்தியில் தேவைப்பட்டால் மினியாபோலிஸுக்கு அனுப்பப்படுவதற்கு தயாராக இருக்குமாறு அமெரிக்க ராணுவம் டசன் கணக்கான கூடுதல் செயலில் உள்ள வீரர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே நேற்று முன்தினம் 1500 ஐஸ் போர்சஸ் போயிட்டாங்க. முக்கிய திட்டங்களை பற்றி விவாதிக்க பெயர் குறிப்பிட விரும்பாத நிலையில் தேசிய பாதுகாப்பு அதிகாரி வட கரோலினாவில் உள்ள ஃபோர்ட் பிராக்கில் நிறுத்தப்பட்ட ராணுவ போலீஸ் படைப்பிரிவின் உறுப்பினர்களுக்கு தயார்படுத்தல் உத்தரவை இட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். அங்குள்ள கலாட்டா நிறுத்தப்பட்டால் மினியாபோலிஸில் உள்ள சிவில் அதிகாரிகளுக்கு துருப்புக்கள் ஆதரவளிக்கும் என்று அந்த அதிகாரி கூறினார். இது போன்ற காத்திருப்பு உத்தரவுகள் தொடர்ந்து வழங்கப்படுகின்றன, மேலும் அவை துருப்புக்கள் வெளியேறும் என்று அர்த்தமல்ல என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். அலாஸ்காவை தளமாக கொண்ட ராணுவத்தின் 11வது வான்வழி பிரிவை சேர்ந்த சுமார் 1500 செயலில் உள்ள வீரர்களும் இது போன்ற காத்திருப்பு உத்தரவுகளை பெற்றுள்ளனர். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 19ஆம் நூற்றாண்டில் அரிதாக பயன்படுத்தப்படும் ஒரு சட்டமான கிளர்ச்சி சட்டத்தை செயல்படுத்துவதற்காக அச்சுறுத்தியுள்ளார். இது சட்ட அமலாக்க செயலில் உள்ள துருப்புக்களை பயன்படுத்த அனுமதிக்கும் ஒரு உத்தரவு என்றும் சொல்லப்படுகின்றது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் யுஎஸ் இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட், இதைத்தான் ஐஸ் என்று சொல்லுவாங்க, முகவர்களுக்கு இது ஒரு காரசாரமான ப்ரோசஸ். ரோட்ல அடிக்கிற, உதைக்கிற, மிதிக்கிற, பிடிக்கிற, அதாவது போஸ்ட் பண்ணி வீதியில நடந்து போற ஆணோ பெண்ணோ இழுத்து ஏற்றுவது, இப்படி ஒரு தான் தோண்டித்தனமாக ஈடுபடும் ஒரு விதமான போஸ்தான் யுஎஸ் இமிகிரேஷன், குடிவரவு, கஸ்டம்ஸுக்கு என்ன சொல்வது, சுங்க என்போர்ஸ்மெண்ட், பறக்கும் படையன்னு கூட சொல்லலாம். அது சில வேலை என்போர்ஸ்மெண்ட், அது அந்த மாதிரி ஒரு ப்ரோசஸ். அவங்களுக்கு முழுமையான நோய் எதிர்ப்பு சக்திக்கு அறிவிப்பதன் மூலம் சட்டவிரோதத்தை ஊக்குவிக்கிறது. ஆனால் உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டி நோயம் நீதிமன்ற தீர்ப்பை கவனிக்கவில்லை என்றால் அதன் விளைவுகள் உள்நாட்டு போருக்கு சமமாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அதிகாரி ஒருவர் தாக்கப்பட்டதாக அதாவது இது என்ன இங்கு ஆரம்பிக்கும் என்றால், இந்த ஐஸ் யார்? இந்த ஐஸ் இவங்களோட இமிகிரேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட், அந்த படையில உள்ள ஒருத்தர் துப்பாக்கி சூட்டில இறந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அவரை கூற்றுக்கு முன்னாகவும் சொல்லப்படுகின்றது. மினியாபோலிஸில் புதன்கிழமை நேற்று நடந்த சம்பவத்திற்கு பிறகு குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்க முகவர் ஒருவர் வெனிசுலா நபரை காலில் சுட்டுக் கொண்ட தருணங்களில் புதிதாக பெறப்பட்ட வீடியோக்கள் துப்பாக்கி சூட்டுக்கு வழிவகுத்த நிகழ்வுகள் குறித்த ஐஸின் சில கூற்றுக்களுக்கு முரணாக தெரிவதாக தெரிகிறது. வியாழக்கிழமை இன்று ஒரு அறிக்கையில் முகவர் 3 நபர்களால் பதுங்கியிருந்து தாக்கப்பட்டதால் முகவர் தற்காப்புக்காக அவருடைய சேஃப்டிக்கு அந்த நபரை குறிவைத்து துரத்தி சென்று பின்னர் சுட்டுக் கொண்டதாக கூறுகின்றார்கள். ஆனால் வீடியோக்களில் உள்ள கணக்குகள் கூட்டாட்சி முகவர்கள் துரத்தியதாக யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி கூறும் நபரின் அடையாளத்திற்கும் துப்பாக்கி சூட்டின் விவரங்களுக்கு முரணாக இருக்கின்றது. அவன் வேணுமென்றே வெனிசுவேலா என்று சுட்டிருக்காங்க என்று சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக கூட்டாட்சி முகவர்கள் இலக்கு வைக்கப்பட்ட போக்குவரத்து நிறுத்தத்தை நடத்தி கொண்டிருந்த போது ஆவணமற்ற வெனிசுலா நாட்டவரான ஜூலியஸ் சோசா செலிஸ் கைது செய்யப்பட்டதை எதிர்த்தார்.
மேலும் அதன் அதிகாரிகளில் ஒருவரை வன்முறையாக தாக்க தொடங்கினார் என்று அந்த கூற்றுகள். போராட்டு டிஹெச்எஸ் யாரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி DHS அறிக்கையில் அருகிலுள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து கூடுதலாக 2 பேர் வெளியே வந்து பனி, மண்பெட்டி மற்றும் துடைப்பை கைப்பையை பயன்படுத்தி அதிகாரிக்கு தாக்கினார் என்று சொல்கின்றார்கள். PS டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டியின் படி ஷோசா செலிஸ் தளர்ந்து போய் ஒரு முகவரை ஒரு மண்பெட்டி அல்லது துடைப்பை குச்சியால் தாக்க தொடங்கினார் என்றும் பின்னர் முகவர் தற்காப்பு துப்பாக்கி சூடு நடத்தியதாக DHS கூறுகிறது. இது ஷோசா செலிஸின் காலில் காயம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அதிகாரியை தாக்கியதாக கூறப்படும் 3 பேர் அடுக்குமாடி கட்டிடத்துக்குள் ஓடி முகவர்கள் 3 கைது செய்வதற்கு முன்பு தாங்களே தடுத்து நிறுத்தியதாக DHS தெரிவிக்கின்றது. ஆனால் ஷோசா செலிஸின் குடும்பத்தினரின் வீடியோக்கள் வேறு கதையை சொல்லுவது போல் தெரிகிறது. அதாவது அவற்றில் ஒன்று சோசா செலிஸின் கூட்டாளியால் செய்யப்பட்ட வீடியோ அழைப்பை காட்டுகிறது. வியாழக்கிழமை என்று அந்த அறிக்கையில் ஐஸின் கூற்றுக்கு இந்த அழைப்பு முரணாக தெரிகிறது. அங்கு விபத்துக்குள்ளானது சோசோ சலிஸ் தான் என்றும் முகவர்கள் தரையில் அவருடன் சண்டையிடுவதற்கு முன்பு சோசா செலிஸ் கால்நடையாக ஓடிவிட்டதாகவும் ஐஸ் கூறியது. அழைப்பில் சோசா செலிஸின் கூட்டாளி காரை ஓட்டியவர் சோசா செலிஸ் அல்ல, ஆனால் ஆல்ஃபிரடோ அலஜாண்ட்ரோ அல்ஜோடா என்று கூறுகிறார். அதே சோதனையின் போது ஐஸ் கைது செய்யப்பட்டாலும் செய்தது. ஆக இது ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறலாக பார்க்கப்படுகின்றது. இந்த சம்பவம் ஒரு வாரத்தில் 2வது முறையாக ஒரு குடியேற்ற முகவர் பணியில் இருந்த போது ஒருவரை சுட்டார். செட்டன் கொலை. இது மினசோட்டாவில் சூடான மோதல்களை தூண்டி இருக்கிறது மற்றும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கிளர்ச்சி சட்டத்தை பயன்படுத்தியதாக அச்சுறுத்த தூண்டியது. சரியாக ஒரு வாரத்திற்கு முன்பு மினியாபோலிஸில் உள்ள ஒரு ஐஸ் முகவர் 3 குழந்தைகளின் தாயான கனி குட்டை தனது வாகனத்தில் சுட்டுக் கொண்டார். பெங்களூரு இனத்துவசமாறு சுட்டுக் கொள்ளலாம்கிட்ட அவர்கள் என் கணவரை சுமார் 30 நிமிடங்கள் பின்தொடர்ந்து வந்தனர். அவரை மோத முயற்சித்தனர். அவர் வீட்டுக்கு வந்தார். நாங்கள் கதவை முடியதால் அவர்கள் அவரை சுட்டனர் என்று ஒரு பெண் அனுப்பினரிடம் கூறுவதை கேட்கலாம். யார் பேசுகின்றார்கள் அல்லது பின்தொடர்வதாக குறிப்பிடும் நபர் சோசா செலிஸ்தானா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆக ஒரு திட்டமிட்ட கொலையும் அரங்கேற்றார்கள். DHSின் வியாழக்கிழமை அறிக்கையில் சோசா செலிஸை சுட்டுக் கொண்ட முகவர் நிறுத்தப்பட்டிருந்த காரில் சோசா செலிஸ் மோதிய பிறகு அவரை கால்நடையாக துரத்தி சென்ற பிறகுதான் சுட்டுக் கொள்வதாக ஐஸ் சுடுவதை பார்க்கின்றது. ஐஸ் என்ற 6 போலீஸ். ஆக இது ஒரு உள்நாட்டு கலவரத்துக்கு அச்சிடும் ஒரு அச்சாணியாக நாம் பார்க்கலாம். அமெரிக்காவிலும் இப்படி எல்லாம் நடக்குது என்று பார்த்தாலும் அங்க ஒரு மோதல் ஒன்று மினியாபோலிஸில் ஒரு மோதல் ஒன்று உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். ரம்ஸ்ஜி அநேகமாக இந்த உள்நாட்டு போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்த பிற்பாடு அடுத்த பாய்ச்சல் ஈரான் பாய்ச்சலாக இருக்கும். நாமும் இந்த செய்தியை தொடர்ந்து ஈரானுக்குள்ளும் அடுத்த பாய்ச்சல் நாமளும் பாய்வோம். நன்றி நேயர்களே. இது அமெரிக்கா செய்தியாக இருந்தாலும் மீண்டும் ஈரானுக்கு நுழைவோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.